சார் வணக்கம். சரவண பெருமாள் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் வணக்கம். சார், நிறைய கணிப்புகள் எல்லாம் வெளியானது சார். இன்னைக்கு ஒரு தனித்து ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்பு பிஜேபி இழந்திருக்கிறது. கூட்டணியாகத்தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான சாத்தியம் உண்டாகி இருக்கிறது. தனிப்பெரும் மெஜாரிட்டியா இவங்க பிஜேபி ஒரு 239 இடங்கள்ல இப்ப வரை எலெக்ஷன் கமிஷன் சொல்ற கணக்குல அவ்வளவு இருக்கிறாங்கிறதுனால அவங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான முன்னுரிமையை குடியரசுத் தலைவர் வழங்கலாம். ஆனா அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் மீண்டும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பதற்கான சூழல் இருக்கா சார் இப்போ? கண்டிப்பா சார். நிதிஷ்குமார் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நான் இனிமே மோடியை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி. சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி வைக்கும் போது உறுதியாக அந்த மனோபாவத்தில் தான் அவர் வந்திருக்கிறாரு. சரி. ஏன்னா வாஜ்பாய் காலத்துல அவர் கன்வீனரா என்டிஏனோட கன்வீனராகவும் செயல்பட்டவர். சரி. ஒரு ஸ்திரம் வாய்ந்த தென் பாரதத்துல கன்வீனர்னு சொல்லும் போது ஒரு வாஜ்பாய் காலத்துல ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் லெவல்ல இருந்தவர் அவர். ஆகையினால இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கண்டிப்பா போக மாட்டாங்க. நிதிஷ்குமார் அவர்களும் போக மாட்டாங்க. ஏன்னா நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு மேடையில மோடியை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலையில நாங்கள உங்களை விட்டு போனதுக்கு வருத்தப்படுறேன், இனிமே நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் இந்த போன்ல சரத்பவார் பேசினதாக தகவல் வந்ததை மறுத்து கிடையாது, நான் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. சரி, இதான் நிலவரம். சரிங்களா? ஆகையினால மூன்றாவது முறை பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி. 290 அல்ல 289 தொகுதிகளை பெருவாரியான வெற்றிகளை பெற்றிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இதுல எந்த மாற்றமும் இருக்காது. 5 வருட ஆட்சியை முழுமையாக நிறைவு செய்வார்கள். மீண்டும் அப்படியா சார்? ஆமா சார், மறுபடியும் அதுதான் சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் பதவி ஏற்பார். ஜூன் 10 ஏற்கனவே சொன்னது போல ஜூன் 10 பதவி ஏற்பார். 10ஆம் தேதி. எந்த மாற்று கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு பிஜேபியினுடைய கணிப்புகள் இங்க நிஜமா இருக்கா, இல்ல அவங்க எதிர்பார்த்ததை போல வாக்கு சதவிகிதத்தினுடைய அதிகரிப்பை மட்டும்தான் எதிர்பார்த்தாங்களா, இல்ல சில தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு நம்பிக்கையாக சொன்னார்கள், அது இங்க பொய்யாக போயிருச்சா சார்? ஆமா, அது பொய்யா போயிருக்கு. ஏன்னா இப்ப நயினார் நாகேந்திரன் வெற்றி பெறுவார்னு எதிர்பார்த்தாங்க. அங்க 80,000 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இருக்கிறார். அது இல்லாம ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்த்தார்கள். குறைந்தது ஒரு 3 தொகுதிகள் அல்லது 5 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதுதான். அதெல்லாம் இன்றைக்கு இதுவாகி இருக்கிறது. ஆகையினால இது பெரிய இது கிடையாது. முதல் கட்டமாக ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பாஜகவினோட ஓட்டு வங்கியை அதிகரிப்பதுதான். அது நடந்து இருக்கிறது. இன்றைக்கு 10 தொகுதிகள்ல இரண்டாவது இடத்தில் பாஜக இருக்கிறது. மீதம் உள்ள 29 தொகுதிகள்ல அதிமுக இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது. ஆகையினால அப்படி பார்க்கும்போது பாஜகவிற்கு இது மிகப்பெரிய, தமிழகத்தில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு தான் பார்க்கணும். பாஜக தொண்டர்கள் இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க இனிப்புகள் வழங்கி. ஆகையினால இது இங்க அம்மையார் நம்ம ஹசீனா அவர்கள் சொல்றது போல டெல்லியினுடைய தலைமையகத்துல வெற்றி கல்வி இல்லைன்னு சொல்றதுன்னா சும்மா அதுக்காக ஒரு காலகட்டத்துக்காக வெயிட் பண்றாங்க. ஒரு சில விஷயம் கண்டிப்பா அந்த வெற்றி கொண்டாட்டங்கள் ஏற்படும் அப்படின்றதான் நான் சொல்றேன். ஓகே சார், ஓகே.